என்னுடைய பாதத்தை படினதா என்றென்று சுகம் ஆங்கிலத்தோடு சுகத்தோடு இருப்பாய் அம்மா. என்ன சொல்கிறீர்கள்? என்று சுகம் ஆங்கிலத்தோடு இருப்பாய், மாங்கல்யத்தோடு இருக்க கடவாய் என்று சொல்கிறீர்கள். உண்மைதான் அம்மா. ஐயா நாரத மகாமுனிவரே, என்னை சுக மாங்கல்யத்தோடு இருங்கள் என்று ஆசீர்வதிக்கிறீர்கள். ஆனால் என் கணவராகப்பட்டவர் என்னை திருமணத்தை செய்து அவர் மாண்டு மடிந்து 3 பொழுது 6 முடியுதா ஒரு சம்பளம் வீதி. ஐயா அம்மா தாயே, ஒரு கற்புடைய பெண்ணாகப்பட்டவள் கணவன் இறந்த பிறகு எப்படி சுகமாங்கல்யத்தோடு வாழ முடியும்? அப்படியா? அதனால நான் என்னமா செய்ய முடியும்? ஒன்னா என் கணவர் உயிருக்கு கணவன் உடலுக்கு உயிரை கொடு. சரி. இல்லைன்னா அம்மா அதனால அதுக்கு வழி வகுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப என் புருஷனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாதா? தேவனோட பிள்ளை தானே. அந்த சத்தியம் எனக்கு இல்ல. ஒரு பொம்பளைக்கு புருஷன் இருக்கிறானா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்காம நீ என்ன இந்த உலகத்தை ஒரு நொடியில சுத்தி வரணும்? உனக்கு வேணுமில்ல, உயிர் வேணுமில்ல, நாங்க வரல. இன்னைக்கு என்ன சாப்பிட்டல இப்படி பிடிக்குது. வேண்டாம். என்ன என்ன அடிச்சீங்களா? அப்படித்தான் அம்மா என்ன செய்வியோ ஏது செய்வீங்க? ஆமா, யாரு நினைச்சு தோத்திரம் செய்து தெரியுமா? அந்த சிவபெருமான தூக்கி கோபம் செய்யும். யாரையும் நினைச்சு நான் ஒவ்வொருத்தரையும் பண்ண மாட்டேன். ஏன் என் புருஷனுக்கு உயிர் வரணும்? என்ன பண்ணுவீங்க? நான் போய் கூட்டிட்டு வர்றேன். பாப்பா போய் பாக்குறேன்.